அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சக்தி டாக்கோட்டர்களா அதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிற நம்ம அசோக்ஜி நம்ம கூட இருக்காரு. அசோக்ஜி, வணக்கம் அசோக்ஜி. வணக்கம் பிரபாகர்ஜி, மீண்டும் உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே ஜி. ஜி நம்ம வந்து ரீஇன்போர்ஸ்மென்ட் லர்னிங் பார்த்தோம். ஒரு ஓகே ஜி. சிம்பிள் லைஃப் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரீஇன்போர்ஸ்மென்ட் லர்னிங் என்னன்னு பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோல. அதே மாதிரி அதுக்கு ஒரு என்னென்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? கார்ஸ், ஆட்டோமேட்டிக் கார்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? கரெக்ட். இத வந்து ஆமா. ஜி இந்த ரீஇன்போர்ஸ்மென்ட் லர்னிங் ஜி ஆக்சுவலா ஒரு என்வரான்மெண்ட் செட் பண்ணணும் இல்லையா? நம்ம எக்ஸாம்பிள் எழுதி பார்க்கணும்னாக்க ஒரு என்வரான்மெண்ட் தேவைப்படும் இல்லையா? என்னது என்வரான்மெண்ட்னாக்க அதுக்கான சப்போர்ட்டட் ஜார்ஸ், அதுக்கான சப்போர்ட்டட் வேல்யூஸ், அதாவது ஆஹ் அதாவது முக்கியமாக சொல்ல போனாக்க இது ஜி ரிவார்ட் பாயிண்ட்ஸு, ஆக்ஷன்ஸு, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னாக்க இதெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தனியாக செட் பண்ணவே தேவையில்லை. ஏன் தேவையில்லைனாக்கா ஆக்சுவலாக ஒரு ரியல் கோட்னு நம்ம அதெல்லாம் செட் பண்ணணும் நம்ம. ஆனால் பைத்தான் ஒரு லைப்ரரி அந்த லைப்ரரி வந்து இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் அதுலேயும் கொடுத்துருவோம். நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஒன்று தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த என்வரான்மெண்ட் பத்தி சொல்லிடலாம் நம்ம. அந்த பைத்தான் கொடுத்துருக்க அந்த லைப்ரரிக்கு பேர் தான் வந்து ஜிம்னாசியம் இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தா ரீஇன்போர்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த லைப்ரரி இருக்கு. இது வந்து இது என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஏஐ ட்ரெயின் பண்றதுக்கான என்வரான்மெண்ட்டை கொடுக்கும். அந்த என்வரான்மெண்ட் கூட ஒரு நம்மளோட பைத்தான் கோட் இன்டெக்ட் பண்றதுக்கான அந்த இன்ட்ராக்ஷன் பார்ட்டி அது கொடுக்கும். ஓகேங்களா? வாய்ஸ் கேட்கல. அப்படியா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே. ஜிம்னாசியம்ங்கிறது வந்து ஒரு பைத்தான் லைப்ரரி. அந்த பைத்தான் லைப்ரரி என்ன பண்ணாக்க நமக்கு எஸ்பெஷலி ஃபார் ரீஇன்போர்ஸ்மென்ட்க்கு ஒரு என்வரான்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? என்வரான்மெண்ட் கொடுக்கும் நமக்கு. அந்த என்வரான்மெண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குனாக்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸை போட்டு பார்க்கறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி எக்ஸாம்பிளை கூட தான் காட்ட போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா இதுல வந்து நம்ம என்னென்ன ஆக்ஷன், கார்ட் போர்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? கார்ட் போர்டுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சுத்தியல் இருக்கு இல்லையா? சுத்தி இருக்கு ரைட்டா? கீழே வந்து அயன் ராடு வெயிட்டா இருக்கும், மேல குச்சி இருக்கும் ரைட்டுங்களா? அது வந்து நம்ம கீழே ஒரு இடத்துல வைக்கிறோம். வச்சோம்னாக்க ஆடிக்கிட்டே இருக்கும். இது நேரம் நிறுத்ததுக்காக முயற்சியா ஒரு மிஷின் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷினோ ஒரு ரோபோட்டிக்ஸோ பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணுது? முயற்சி பண்ணுதுனாக்கா லேர்ன் பண்ணுது, எப்படி நிறுத்துறதுன்னு லேர்ன் பண்ணுது. ரீஇன்போர்ஸ்மென்ட் லேர்னிங் டோட்டலி லேர்னிங் ஆச்சு. ரீஇன்போர்ஸ்மென்ட் லேர்னிங் டோட்டல் லேர்னிங், ட்ரையல் அண்ட். ஸோ நமக்கு என்ன சுற்றி கீழே வச்சிடறாங்க. அதை வச்சா என்ன உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஆடிக்கிட்டே இருக்குமா? ஸோ லெஃப்ட் ரைட்டு ஆடும் போது இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு என்னது மைனஸ் நெகட்டிவ் பார்ட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டெடியா இருக்கிற வந்து நிற்கும் போது கரெக்டாக ஒரு நேரம் நிற்கும் போது அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு கார்ட்போர்டுங்கிற எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதுதான் வந்து ரீஇன்போர்ஸ்மென்ட்ல எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிம்னாசியத்துடைய காம்பனன்ட்ஸ் என்ன, ஜார்ஸ், இது காம்பனன்ட் சொல்ல போறதோட ஜார்ஸுக்கு எது பார்க்க போறோம். நம்ம ஜார்ஸ் எது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். நம்ம ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஜிம்னாசியம் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து இது கிளாசிக் கண்ட்ரோல். கிளாசிக் கண்ட்ரோல் ரொம்ப பேசிக்கான 2D கண்ட்ரோல் டாஸ்க். கார்ட் போர்டு, இந்த மவுண்டன் காரு, மலை ஏறுற காரு, முன்னாடி போய் எப்படி பண்ண மலை ஏறும் அப்படிங்கிறத பண்ணுறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு ஃபீச்சர்ஸ் அதுக்கு வந்து இந்த கிளாசிக் கண்ட்ரோல்ங்கிற ஃபீச்சர் தான். அது நம்ம காட்டப்போற எக்ஸாம்பிளுக்கு ஜிம்னாசியம் இந்த ஸ்கொயருக்குள்ள நம்ம கிளாசிக் கண்ட்ரோல் கொடுத்துனா கிளாசிக் கண்ட்ரோல் கொடுத்தனாக்கே இந்த கிளாசிக் கண்ட்ரோல் மட்டும் இன்ஸ்டால் ஆகிக்கும். ஓகேங்களா? ஆல் கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த எல்லா ஃபீச்சரும் இன்ஸ்டால் ஆகும். பாக்ஸ் 2D, அது வந்து 2D பிசிக்ஸ் சிமுலேஷனுக்கு. ஓகேங்களா? லேர்னர் லேண்டர், பைப்புட்டர் வாக்கர், இதெல்லாம் ஒரு சில மட்டும் சொல்றாங்க அவங்க. ஓகேங்களா? முஜக்கோ அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ் பிசிக்ஸ், ரோபோட்டிக்ஸை பற்றி ஒரு சிமுலேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்க இங்கே இது முஜக்கோ, அட்டாரி, அதெல்லாம் கேம் சிமுலேஷன். ஓகேங்களா? ரெண்டரிங் இருக்கு,
அதாவது விஷுவல் பிக்சர்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆமா ஆமா வீடியோ லிப்ஸ், ரெக்கார்ட் சிமுலேஷன், இந்த மூவி பையு, இமேஜியோ. இந்த மூவி பைய கூட ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன் வச்சு. நான் வந்துட்டு இந்த சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து வீடியோ மாத்துறதுக்காக ஒரு கோட் இருக்குது. அப்ப அந்த மூவி பையில யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஓகே ஜி இதுல தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னாசியம். ஓகே இது ஜிம்னாசியோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. நாம பார்க்க போது ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கார்ட் போர்டை பத்தி பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. ஓகே ஜி எகைன் இதுக்கு இது ஒரு டாக்ஸி இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளும் வந்து அதே கதை தான். கார் மூவ் ஆகிறது, கரெக்டாக பிளேஸை விட்டுட்டா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், ரிவார்டு கிடைக்கும். கரெக்டாக பிளேஸ் உள்ள அப்படின்னாக்க நெகட்டிவ் ரிவார்டு கிடைக்கும். அதே மாதிரி அது லேர்னிங் தான். ஒரு டாக்ஸி வந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது. ஓகேங்களா. அந்த எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகேங்களா. அதனால நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கார்ட் போர்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. இந்த கார்ட் போர்ட் போர்டு இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா. ஓகே இதான் இந்த காட்போர்டுடைய கூறு. இது கூறு. அது போல அந்த காட்போர்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம். நான் ஏற்கனவே வந்து ஜிம்னாசியத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஏற்கனவே இந்த காட்போர்ட் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. காட்போர்ட் ரன் பண்ணாங்க. இதாச்சு. இதுதான் காட்போர்டு. இங்கிலீஷ் காட்போர்ட் சொல்றேன். ஆக்சுவலா இதுதான் வந்து அந்த சுத்தியல். நம்ம தமிழ்ல சொல்ற அந்த சுத்தியல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறனால இந்த சுத்தியல் சிமுலேஷன் மாதிரி இது இருக்கும். இந்த லெஃப்ட்ல நவுது, ரைட்ல நவுது. ஸ்ட்ரைட்ல நின்றுச்சுனாக்கா அது பாசிட்டிவ் பாயிண்ட். இல்லைனாக்கா ஒரு மூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட். கரெக்டா சர்ஜி இது? இந்த கரெக்ட் கரெக்ட். ஸோ நம்ம எப்படி அந்த கோல் வந்துட்டு இவ்வளோ செகண்டுக்கு வந்துட்டு இட் ஹேஸ் டு அந்த ஒரே நிலையில இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து அதுதான் கோலு. ஸோ லெஃப்ட் சைட்ல மூவ் ஆச்சுனாலும் நெகட்டிவ் ரிவார்டு, ரைட் சைட்ல மூவ் ஆனாலும் நெகட்டிவ் ரிவார்டு மாதிரி கொடுத்துட்டு வருவோம். ஓகே. ஸ்ட்ரைட்டா நின்றுச்சுனாக்கா அது பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகேங்களா. பாசிட்டிவ் ரிவார்டு. கோட் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சர்ஜி? கோட் போடுங்களா? ஓகே. இது வந்து ஆக்சுவலி கோட்ல வந்து ஜிம்னாசியம் அந்த பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதுல வந்து ஜிம்முங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த கார்ட் போர்ட். ஆக்சுவலா இதுல வந்துச்சு ஜிம்னாசியம் ஏற்கனவே வந்து இந்த ஆக்ஷன்ஸ், இந்த ரிவார்ட்ஸ் இது எல்லாத்தையும் உள்ள செட் பண்ணிருக்கு. ஸோ நாம இது செட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஓகே ஓகேங்களா. ஜிம்னாசியம் அதான் ஜிம்னாசியம் அட்வான்டேஜ் நமக்கு. ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நம்ம கரெக்டாக ஜிம்னாசியம் ஏற்கனவே இவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம அதை வந்து இது பண்ணிருக்கோம் நம்ம. ஆனா இதுல வந்து நம்ம நாமளா பேஜில் கோட் இருந்துட்டோம்னாக்க இந்த ஆக்ஷன்ஸ் செட் பண்ணணும். என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படி செட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. லெஃப்ட்ல மூவ் ஆகுது, ரைட்ல மூவ் ஆகுது, சென்டர்ல கரெக்டாக ஸ்டாண்ட் ஆகுது. இந்த விஷயத்த நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும், எழுத வேண்டியதா இருக்கும். ரைட் ஜி. அண்டு ரிவார்ட்ஸ் வந்து லெஃப்ட்ல மூவ் ஆச்சு, ரைட்ல மூவ் ஆச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் ரிவார்ட்ஸ். ஸ்ட்ரைட்டா சென்டர் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம கோட் எழுதிட்டு நான் பாஸ் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து சாம்பிள் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த என்வரன்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஜிம்னாசியம் என்வரன்மெண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா. இஎன்டி வந்து ஜிம்னாசியம் என்வரன்மெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே சரி ஜி. நடுவுல பேசினது கொஞ்சம் கிளியரா கேட்கல. ஓகே. ஓகே ஜி. ஒன்ல இதுதான் வந்து கோடு ஜி. நம்ம ஜிம்னாசியம் கார்ட் போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கார்ட் போர்டுடைய இந்த எக்ஸிபிஷன் பண்ண இந்த கோடு. ஓகேங்களா. இந்த கோடு இந்த கோட்ல வந்து நம்ம ஜிம்னாசியத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த என்வரன்மெண்ட் வந்து இந்த ஜிம்னாசியம் நம்ம என்ன எந்த எக்ஸாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இந்த கார்ட் போர்டு நம்ம எடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா. இதுல வந்து இந்த அப்ளிகேஷன் டீச்சர் பண்ணிக்கிறாங்க அந்த என்வரன்மெண்ட் வருது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஆக்சுவலி நாம கோட் இருக்கிறோம்னாக்க என்ன பண்ணணும், இந்த ஆக்ஷன்ஸ் செட் பண்ணணும். இந்த ஆக்ஷன்ஸ் லெஃப்ட் ரைட்டு ஸ்டாண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆக்ஷன் என்ன, இது மட்டும் இல்லை வேற என்னென்ன ஆக்ஷன் இருக்கும். ஒரு 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 ட்ரையருக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும். ரோபோட்டிக்ஸ்ல போய் பால் அந்த இதுல போடுனாக்க அந்த பால் மூமெண்ட்டு, வெலாசிட்டி, ஆங்கிள் இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஆக்ஷனுக்குமே நம்ம ரிவார்ட் இது பண்ணனும். ஆமா. அதே மாதிரி பண்றாங்க டுவர்ட்ஸ் மூவ் ஆகுறாங்க. அது ஒரு இது
ரைட் ஜி, கரெக்ட். அது எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணி தரோம் கோட்ல. இப்போ ஜிம்னாஸ்டிக் ஓகே. இருக்கறனால அந்த ஆக்ஷன் அது ஏற்கனவே டிஃபைன் வச்சிருக்கு. ஓகேங்களா? அது சாம்பிள் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஓகேங்களா? அந்த ஆக்ஷனுக்கு அதை அப்சர்வ் பண்றாங்க, அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதை பத்தி இப்போ வேலை பத்தி கனெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா இது ஒரு டெர்மினேட் அடிச்சுனாக்கியோ இல்லை ட்ரங்கேட்டர் அடிச்சுனாக்கியோ அதை போட்டு அதை ரீசெட் பண்றாங்க மறுபடியும். ஓகே. இதான் கோட் வைஸ். ஓகேங்களா? இப்போ இதே வந்து நாம எழுதி கூட எழுதுனாக்கா நம்ம கிளியரா நம்மளே எழுதணும்னாக்க புதுசாக எழுதணும்னாக்க என்ன இந்த ஆக்ஷன் செட் பண்ணணும், டிஃபால்ட் செட் பண்ணணும். இப்போ இந்த ஆக்ஷன்ல வந்து இது லெஃப்ட்ல மூவ் ஆயிடுச்சு, அப்போ வந்து -1 நம்ம செட் பண்ணணும். ஓகே, ரிவார்டு வந்து -1 அப்படி செட் பண்ணணும் நம்ம வேல்யூஸை. ரைட்டுங்களா? இப்போ ஸ்டாண்ட் சென்டரா போயிடுச்சு, அப்புறம் +2 செட் பண்ணணும் ரிவார்டுக்கு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? பட் ஜிம்னாசியம் யூஸ் பண்றதுனால அதுவே வந்து உள்ள செட் பண்ணி வச்சிருக்கனால நமக்கு வந்து அது செட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஜிம்னாசியம் அட்வான்டேஜ் சொல்றதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? பட் பேக் எண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த கோட் எல்லாமே இருக்கு. இந்த ரிவார்டு எவ்வளவு, இந்த ஸ்டெப்ஸ், ஆமா, எப்போ எபிசோடு டெர்மினேட் ஆகும். ஆமா ஜி. ஓகேங்களா? இதுல எல்லாம் இருக்குன்னா நமக்கு அதே இது பண்ணுது. ஓகே, அது வந்து ஜிம்னாசியம் பத்தி. பட் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லேர்னிங் வந்துட்டோம்னாக்க வெரி சிம்பிள் கான்செப்ட். அப்சர்வ் பண்ணும், லெஃப்ட்ல இருக்கா ரிவார்டு -2 ரிவார்டு, ரைட்ல இருக்கா நெகட்டிவ் ரிவார்டு, இது சென்டர் இருக்கா பாசிட்டிவ் ரிவார்டு. அவ்வளவுதான் லேர்னிங். ஓகேங்களா? இது சிம்பிளா சொல்லணும்னாக்க. கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கான கோடு தான் இந்த பைத்தான்ல நம்ம எழுதிக்க இந்த கோடு. ஓகேங்களா? ஓகேங்களா? இது இந்த கோடு புரிஞ்சுருக்கா ஜி? இதுல வேற பாயிண்ட்ஸ் இருக்கா ஜி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? இல்ல ஜி, நீங்க எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அதான் இது வந்து ஒரு எபிசோட் சொன்னல, அந்த ஒரு ஃபால்ட்டுக்கு ஒரு எபிசோட் லெஃப்ட்ல போயிடுச்சு நெகட்டிவ் பாயிண்ட், செகண்ட் அந்த மறுபடியும் அடுத்த எபிசோட் போயிடு. ஓகேங்களா? ரைட்ல வந்துச்சு நெகட்டிவ், இது ரைட்ல இருக்கு, அப்போ வந்து அடுத்த எபிசோட் போனா அடுத்த லூப். ஓகேங்களா? இது ஒரு லூவா ரன் பண்ணிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இது வந்து நமக்கு இந்த மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது லெஃப்ட்ல போச்சுன்னா ரைட்ல போச்சுனாக்கியும் அதை வந்து இது பண்றது. ஓகேங்களா? இதுதான் ஜி ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிள் ஜி. இது வந்து ட்ரையல் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ரொம்ப எவால்யூஷனாக இருந்தது. ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து ஏஜென்ட் கீயுடைய என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜென்ட் கீ அதோடைய பேஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஓகே ஜி. இதான் ஜி நம்மளுடைய இது யூனிவர்சிட்டி பற்றியும் நம்மளுடைய லாஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் லேர்னிங் சொல்றோம். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. நம்ம இந்த வீடியோ இதோட எடுத்துச்சு. நம்ம அடுத்தது வந்து லைஃப் சைக்கிள் பார்ப்போம். லைஃப் சைக்கிள் அது ஒரு சிம்பிளா இருக்கும். நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன். ஏன்னா அடுத்து நம்ம மாடல்ஸ் தான் பார்க்க போகும்போது நம்ம மாடல்ஸ் பார்க்க போன முன்னாடி வீடியோல அந்த மாடல்ஸ் கண்டிப்பாக அந்த லைஃப் சைக்கிள் பார்ப்போம். மாடல் லைஃப் சைக்கிள் அதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத இது அடுத்த டாபிக் போய் கொஞ்சம் கான்செப்ட் நம்ம மோஸ்ட் நம்ம கான்செப்ட் தான் பார்த்துட்டு வரோம். அதனால ஒரு லாஜிக்ஸ், இது ஒரு லைஃப் சைக்கிள், அப்புறமேட்டு மாடல் டெக்னிக்கலாக போகும்போது அது தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த இது அது வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. நன்றி ஜி.